சோ ரஜினி சாரோட ஜெயிலர் தான் ரீசன்ட் ரிலீஸ். அத பாத்தீங்களா? சினிமா பத்தி விட்டுலாமா? எனக்கு விருப்பம் இல்லை. ஃபர்ஸ்ட் திங், who am I to comment to others? ரஜினி பத்தி கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல மாட்டேன். கேட்கணும். அவரு ஒரு நடிகர், அவரு அது பத்தி காமெண்ட் இது நான் நெல்லை இல்லைன்னு ஒத்துக்குவீங்களா? நெல்லை இல்லை, அவர் சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு நீங்க ஒத்துக்குவீங்களா? நான் எதுக்கு why should I talk about ரஜினி? ஒரு வார்த்தை கேட்டீங்க, பதில் சொல்லிட்டேன். இந்த மீடியாங்கிறது எது வேணாலும் மாற்றக்கூடிய ஒரு பவர் இருக்கு. இதே ரஜினிகாந்த் வந்து ஏதோ ஒரு ஃபிலிம் ஃபங்க்ஷனில் நான் பார்த்தது அழகாக சொன்னார். நான் வந்து குடிக்காமல் இருந்திருந்தா இந்த ரஜினிகாந்த் இல்லை, அந்த ரஜினிகாந்த் இன்னும் எங்கேயோ இருந்திருப்பாருன்னார். அழகாக சொன்னார். அதுக்கு ட்ரோல் பண்ணுறாங்க. ஆமாம், இவர் 60 வயசு வரைக்கும் நல்லா குடிச்சு கும்மாளம் போட்டுட்டு இன்னைக்கு வந்து நீதி சொல்கிறார். இது நல்லது சொன்னாலும் ட்ரோல் பண்ணுறங்க. கமல் வந்து சரி குடிக்காதேன்னு நீங்கள் சொன்னால் நீ யாருங்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து குடிங்க, கொஞ்சமாக அளவோடு இருங்க அப்படின்னு சொல்லாலும் ட்ரோல் பண்ணுறங்க. நாட் ஓன்லி கமல், ரஜினி. அந்த ஹெட்லைன் நான் எதுக்கோ ஒரு வாட்டி சொல்லும்போது ரஜினிகாந்துக்கு வந்து ரியல் லைஃப்பில் நடிக்க தெரியாதுன்னு சொன்னேன், ஏதோ ஒரு விஷயத்துக்காக. அது மேலே பார்த்து நான் பயந்துட்டு பேப்பரில் வந்துச்சு, ரஜினிகாந்துக்கு நடிக்க தெரியாது விஜய் பாபு. அப்புறம் படித்ததான் அது தெரியுது. ஸோ இப்படி வேண்டாமே. ஏன்னா நீங்கள் 4th பில்லர் உலகம் நிற்கிறதுக்கு. படிக்காதவன் சில்வர் ஜூப்ளி 25 வீக்ஸ் ஓடும்போது ஷீல்டுக்கு நான் போல. திமிர் இல்லை. ராஜசேகர் ஏன் வரல? ராஜசேகர் தான் வாங்கினார் என்னுடைய ஷீல்டு. சரி, எனக்குள்ள என்னமோ இருக்கு. அது எது இப்போ இன்னைக்கு அஜித் பண்ணா நீங்கள் என்ன பேசுறீங்களா? அஜித்துக்கு ஏதாவது வராரா? அஜித் நடிகர். அதே தான் நான் அப்போவே. படிக்காதவனுக்கு அப்புறம் வந்து எனக்கு படம் இல்லை. இது ஏன் தப்பா? அதுதான் எனக்கு. ஸோ என்னுடைய சோறு அங்க இல்ல. எதனாலன்னு ஏதாவது தெரிஞ்சுக்க காரணமே இல்லையா? இப்போ காரணம்ங்கிறது நான் வந்து போய் எங்காவது மிஸ்பிஹேவியர் கிடையாது. டயத்துக்கு போவேன், சொன்னது செய்வேன். விஜய் பாபுனால நல்ல பையங்கிற பேர் இருக்கு. ஸோ இப்படிப்பட்டவனுக்கு அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு படம் யாராவது ஜெகநாதன் இருக்கார், அப்போ டைரக்டர். அவர் பெரிய டைரக்டர் தான், இருக்காரா இல்லைன்னு தெரியல. அவர் வந்து என்னையும் அம்பிகாவை வச்சு ஒரு படம் ஆரம்பித்தார். ஆக்சுவலாக அம்பிகா ஃபர்ஸ்ட் படம் என் கூட தான் நடித்தாங்க. ஏதோ தரையில் வாழும் மீன்களை படம். நானும் அம்பிகா அதில் ஹீரோயினும் ஒரு 10 days ஷெட்யூல் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த படம் ஸ்டாப். அவ்வளோதான். வேறு எந்த ஆஃபர் வரல எனக்கு. எனக்கே புரியல. ஸோ ஏதோ ஒரு ஆஃபர் வந்தது, அதில் இன்னொரு ஹீரோ இருந்தார். பட் அந்த செட்டுக்கு போனதுக்கப்புறம் சம்பவம் எனக்கு பிடிக்கல. சொன்னது வேற, அங்கே இருக்கிற விஷயங்கள் வேற. அது டீசெண்டானவே நான் ட்ராப் ஆகிட்டேன். நான் அப்போ வந்து சரி ஒரு படம் எடுக்கலாம். அந்த படம் டேக் ஆஃப் ஆச்சா சார்? நீங்க வெளியே வந்த அந்த படம், அந்த படத்துல என்னோட அப்போ மார்க்கெட்ல இருக்கிற ஹீரோ தான். அந்த படம் டேக் ஆஃப் ஆகல. அது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படம் பேருக்கு ஞாபகம் ஆயிடுச்சு. அது மார்க்கெட்ல இருக்கிற ஹீரோ தான். அப்போ என்ன படம்னு உங்களுக்கு ஞாபகம்? அதுல சொன்னோம்னா யாரு என்ன இப்போ எதுக்கு இப்போ நம்ம எதுக்கு பேசுகிறோம்னா என்னை பற்றி மட்டும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால படம் வரல. அப்புறம் ஏதோ தெலுங்கில் ஒரு படம் ரைட்ஸ் வாங்கி தமிழுக்கு ஆரம்பித்தேன். ஒரு 21 நாள் ஒரே ஷெட்யூல் நடத்தினேன். இன்னொரு ஷெட்யூல் நடத்திருந்தால் படம் முடிஞ்சிருக்கும். எனக்கு ஒருத்தர் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னாரு படம் பார்த்து. ஆனால் 20 நாள் நான் வந்து ஷூட்டிங் நடக்கும், நானே நடிக்கலை. யாரோ அப்போ நம்ம யாரோ ஏதோ படத்தில் ஹீரோயின் பாண்டியன் நினைக்கிறேன், பாரத்ராஜா இன்ட்ரடியூஸ் பண்ண, அவர் போட்டேன். நான் எல்லாம் தெரிஞ்ச ஆர்டிஸ்டுங்களு தான். நளினி அவங்க அப்பெல்லாம், ராதா ரவீந்தர் மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம், எஸ் சந்திரன். இட்ஸ் குட் மூவி. அதான் அந்த ஃபைனான்சர் பணம் கொடுக்கல. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த காலத்தில் 6 லட்சம் ரூபாய் செலவாகி போச்சு 20 நாள் ஷூட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு. ஏன் இன்னும் நம்பி தானேப்பா நான் இறங்கினேன், ஏன் இந்த மாதிரி கால் வரட்டேன்னு அவருடைய ரீசன்ஸ் அவர் சொன்னார். ஸோ அப்படியே மூணு தான். அது என்ன எடுத்தேன்னு கூட நான் கண்ணால் பார்க்கல.